நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இந்த உலகில் வாழ்வதற்கென்றே நாம் பிறந்தோம். ஆனால் ஜீவனை கொடுப்பதற்கென்றே இந்த உலகத்துக்கு வந்து ஜீவனை கொடுத்து மீண்டும் உயிர்த்தெழுந்து இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்து இப்பொழுதும் கூட அவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கும் நம் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே கிறிஸ்து பிறப்பின் நாள் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கும் நாம் ஆண்டோடைய பிறப்பு நமக்குள் ஆண்டவர் பிறக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்கள் மூலம் பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, காபிரியேல் தூதன் அவள் இருந்த வீட்டில் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறார். தேவதூதன் முதலாவதாக மரியாவை பார்த்து மரியா வீட்டுக்குள் வந்து முதலாவதாக அவர் சொன்னது, கிருபை பெற்றவளே வாழ்க. 3 விதமாக மரியாள தேவதூதர் வாழ்த்தார். கிருபை பெற்றவள், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இதெல்லாம் சொல்லிட்டு முதலாவதாக வாழ்க என்று சொல்கிறார். இன்றைக்கு மரியாளுக்குள் பரிசுத்த ஆவியானவரால் கிறிஸ்து உருவாகி பிறந்தார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் நமக்குள் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்றால் மரியாளிடமிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? முதலாவதாக தேவதூதன் அவர்களை வாழ்த்துகிறார். உடனே மரியா என்ன சொல்கிறாங்க? வாழ்த்தின உடனே, திடீர்னு எதிர்பாராமல் ஒருத்தவங்க வந்து வாழ்த்தின உடனே மரியா என்ன செய்தாங்க? இது எப்படிப்பட்டதோ, இது எப்படிப்பட்டதோ என்று சொல்கிறார். நாமளாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? திடீர்னு ஒருத்தர் வந்து கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவன் உன்னுடனே இருக்கிறான், திடீர்னு நம்மகிட்ட வந்து யாராவது வாழ்த்து சொன்னாங்கன்னு வைங்களேன், எதுக்காக நம்மகிட்ட சொல்கிறாங்க? என்னாச்சு? எனக்கு எதுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க? இப்படி நிறைய கேள்விகள் கேட்டிருப்போம். ஆனால் மரியா சொன்னால் இது எப்படிப்பட்டதோ அப்படின்னு கலங்கிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப தேவதூதர் சொல்கிறாங்க, பயப்படாதே. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு கலக்கம், ஏன் நம்மளை வந்து வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்லி, பயப்படாதே, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றா, அது மட்டும் இல்லை, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, அது உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தில் அவருக்கு கொடுப்பார். இப்படி எல்லாத்தையும் சொல்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லைன்னு. இது எப்படி ஆகும் என்று அடுத்த கேள்வி கேட்க. 2 கேள்வி ஒன்று தான். இது எப்படிப்பட்டதோ, இது எப்படி ஆகும்? ஏன் அதை மரியா அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, இப்பொழுதுதான் நிச்சயிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ உலக பிரகாரமாக இதை பார்க்கும்போது எத்தனை கேள்விகள், எத்தனை அவச்சொற்கள், எத்தனை அவமானங்களெல்லாம் சகிக்கணும். அப்போ இது எப்படி ஆகும்? எனக்கு இன்னும் திருமணமே ஆகலையே, யாராவது பார்த்தா என்னை என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, எனக்கு நியமிக்கப்பட்ட கணவர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எதிர்த்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், இது எப்படி ஆகும்னு எத்தனை புலம்பல் நம்ம புலம்பியிருப்போம். ஆனால் மரியா என்ன செஞ்சாங்க, இது எப்படி ஆகும் அந்த ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க. எந்த புலம்பலும் புலம்பலை,
இதை வந்து சரிப்படுத்துறதுக்கு யார்ட்டையும் போய் பேசலை. அப்போ நமக்கு ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் நம்ம முதல்ல புலம்பவே கூடாது. இது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளணும். அதற்கடுத்து மரியா சொல்கிறாங்க பாருங்க, 38ஆம் வசனத்தில், லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எதற்காக அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு அடிமை அப்படின்னா எஜமானுக்கு சொல்கிற எல்லாவற்றையும் கேட்குறவங்க தான் அடிமை. இப்போ தேவதூதன் என்ன சொல்கிறாரு? வாழ்கங்காரு. மரியா என்ன சொல்ல? நான் அடிமை. தேவதூதன் அடிமைன்னு சொல்லலை, மரியா தான் தன்னை தாழ்த்தி நான் அடிமை என்று அவளை தாழ்த்தி கொள்கிறார். கிறிஸ்து நமக்குள் பிறக்க வேண்டும் என்றால் நாமும் நம்மை தாழ்த்த வேண்டும். கிறிஸ்து நமக்குள் வெளிப்பட வேண்டும் என்றால் பிறருக்கு இவங்க கிறிஸ்தவங்க, இவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்காங்க, இவங்க வந்து கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்றாங்கன்னு மற்றவங்க தெரிய வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக நம்மை தாழ்த்த வேண்டும். நான் என் ஏசப்பாவுக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று நம்மை தாழ்த்த வேண்டும். இதை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அதற்கடுத்து மரியா என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. அதே 1ஆம் அதிகாரம் 31-40ஆம் வசனத்தில், மரியாள் எழுந்து மலைநாட்டிலே உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். முதலாவதாக அவங்கள வந்து தேவதூதன் வாழ்த்துறாங்க, அதுக்கடுத்து இவங்க வாழ்த்துறாங்க. ஆனால் தேவதூதனே சொல்றாரு, எலிசபெத்து முதிர் வயதுலையும் கற்பந்தரித்து ஒரு குழந்தையை பெற போகிறாங்க, அவங்களுக்கு இது 5வது மாதம் சொல்கிறாங்க. ஆனால் மரியாவுக்கு இன்னும் உருவாகவே இல்லை. அப்போ கரெக்ட் படி பார்த்தா 2 பேருடைய கற்பத்தையும் பார்க்கும்போது எலிசபெத்துக்குடைய கற்பம் அதிசயமானதான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் மரியாவுக்கு இனிமேல் உருவாக போகுது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய அதிசயம். அப்போ இந்த 2 பிறப்பையும் பார்க்கும்போது எலிசபெத்து தான் மரியாதை வந்து வாழ்த்தணும். ஆனால் மரியா என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? தீவிரமாக போகிறாங்க. சகரியாவின் வீட்டுக்கு அவங்களை வாழ்த்துவதற்காக தீவிரமாய் போகிறாங்க. தீவிரமாயினா என்ன? அவசரமாக, சீக்கிரமாக, அவங்களுக்கு முன்னால் நம்ம போயிடணும், அவங்களுக்கு முன்னால் நம்ம போய் வாழ்த்திடணும்னு சொல்லி தன்னை தாழ்த்தி எலிசபெத்தை வாழ்த்துவதற்காக மரியா இங்கேருந்து புறப்பட்டு போகிறாங்க. இவங்களுக்கு வாழ்த்து பெற்று நீங்கள் இப்படி ஒரு பரிசுத்த ஆவியினால் ஒரு குமாரனை பெற போகிறீங்க, அவர் உலகத்தெல்லாம் ரட்சிக்கக்கூடியவர் சொன்ன உடனே அவங்கள எலிசபெத்தை வாழ்த்துக்கு போகிறாங்க. தேவதூதன் மரியாளை வாழ்த்தாரு, மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. எலிசபெத் என்ன சொல்கிறாங்க பாருங்க, எலிசபெத்தை மரியா வாழ்த்தினோடனே கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை துள்ளிற்று. அப்போ எப்படிப்பட்ட வாழ்த்துலாம் இருக்கணும்? மனப்பூர்வமான வாழ்த்துல இருந்தால் தான் கற்பத்தில் இருக்க குழந்தை துள்ளும். அப்போ மனப்பூர்வமாக வாழ்த்தணுங்கிறத இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்த்து, நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வாழ்த்து மனப்பூர்வமாக இருக்கணும். அவசரமாக நமக்கு அவங்க பிரைஸ்தலான்னு சொல்லணும்னால நம்ம போய் சொல்லணும். ஆண்டவர் அறிந்தவங்களோ அறியாதவங்களோ நாம் வாழ்த்துதலுக்கு முந்த வேண்டும். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் நம்ம நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்லணும். அவங்ககிட்ட இருந்து நமக்கு வாழ்த்து திரும்ப கிடைக்கலையாங்கிறது மேட்ரு கிடையாது. நாம் வாழ்த்த வேண்டும், மனதார வாழ்த்த வேண்டும். எப்படி எலிசபெத்தின் கற்பத்தில் இருந்த குழந்தை துள்ளிச்சோ அப்படிப்பட்ட வாழ்த்துதல்கள் மற்றவங்களுக்கு வாழ்த்தும் போது அவங்க மனதார மகிழ்ச்சி அடையும்படியான வாழ்த்துல நம்ம சொல்லணும். அப்போ கிறிஸ்து நமக்குள் பிறந்திருந்தார்னா நாம் மனசார வாழ்த்துவோம். 2வது பாருங்க, இந்த மரியா வந்து எலிசபெத்தை வாழ்த்தின உடனே எலிசபெத் சொல்கிறா, என் ஆண்டவருடைய தாயார், ஆண்டவரை சுமக்கக்கூடிய இந்த தாயார் என்னிடத்து வந்ததில் எதனால், எப்படி எனக்கு இது கிடைச்சது, எவ்வளவுடைய கிருபை இது, எனக்கு என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலையே, எப்படிப்பட்ட ஒரு கிருபை அப்படின்னு சொல்லி மரியாவை புகழ்கிறாங்க. எலிசபெத்து எப்படி புகழ்கிறாங்க பாருங்க, ஆண்டவருடைய தாயார் என்கிட்ட வந்திருக்காங்க பாருங்களேன், இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மரியா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? மரியா எலிசபெத்து புகழ்ந்த உடனே சொல்கிறாங்க, எல்லா மகிமையும் கர்த்தருக்கே, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எப்படி மகிமைப்படுத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இவளை புகழ்ந்த எல்லாவற்றையும் இந்த புகழ் எல்லாமே ஆண்டவருக்கு, இதில் எதுவுமே எனக்குள்ளது கிடையாது,
இதில் எந்த விதத்தில் நான் பெருமைப்படுறதுக்கு ஒரு சின்னது கிடையாது. தன்னை தாழ்த்தி மரியா சொல்கிறா, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நம்மளை யாராவது புகழ்ந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம்? நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். இது எல்லாம் அப்படியா அப்படியா அப்படியான்னு சந்தோஷமாக கேட்போம். அவங்க நம்ம புகழ்ந்ததுக்கு அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸுமா. ஆனால் அப்படி நம்ம சொல்லவே கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் எல்லாம் ஆண்டவரால் வந்தது. அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு புகழே நமக்கு வரட்டுமே. நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, உங்கள் சேலை நல்லா இருக்குது, நீங்கள் முன்னால விட நல்லா முன்னேறிட்டீங்கன்னு யாராச்சும் அப்படியா அப்படின்னு ஆண்டவருக்கு. நான் நல்லா இருக்கிறது காரணம் எல்லாம் ஆண்டவருக்கு. நீங்கள் சொல்கிற எல்லா புகழும் தேவனுக்கு. மரியாவை எலிசபெத் வாழ்த்தின உடனே மரியா சொன்னது அதுதான், என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது. எல்லா புகழும் ஆண்டவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, தேவதூதன் மரியாளை தேடி சென்று வாழ்த்துகிறார். மரியாள் எலிசபெத்தை தேடி சென்று வாழ்த்துகிறார். நாமளும் தேடி சென்று வாழ்த்த வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் தேடி வந்து ரட்சிக்கப்பட்டவங்களை விட அவரையே தேடி போய் ரட்சிக்கப்பட்டவர்கள் குறைவுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எப்படி மரியாளை தேடி தேவதூதர் வந்தாரோ அதே மாதிரி ஒரு நாள் என்னையும் தேடி ஆண்டவர் வந்தார். அவர் தேடி வந்ததுனால தான் இன்றைக்கு அவருடைய பிறப்பை பற்றி எத்தனை பேருக்கோ மத்தியிலே என்னால் பேச வச்சுருக்காரு. இது என்னால் ஆனதே கிடையாது. என்னை தேடி வந்து ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் இருந்த அற்பமும் தூசியுமாக எதற்குமே தகுதியற்ற எந்த திறமையும் இல்லாத என்னை தேடி வந்து ரட்சித்து எனக்கு அநேகருக்கு அவருடைய பிறப்பை பற்றி சொல்வதற்கு வைத்திருக்கிறார்னா அவர் தேடி வந்து என்னை ரட்சித்தார். எப்படி தேவதூதன் மரியாளை தேடி போனாரோ, மரியாள் எலிசபெத்தை தேடி போனாரோ, அதே மாதிரி என்னையும் ஒரு நாள் ஆண்டவர் தேடி வந்து என்னை தூக்கி எடுத்தார். உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து எனக்கு அநேகருக்கு அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாராம். அப்படிப்பட்ட ஒரு பைத்தியம்தான் நான். என்னையும் ஒரு நாள் தேடி வந்தார். தேடி போய் நாமளும் வாழ்த்தணும். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும், ஏதோ கடமைக்கு நம்ம போனோம் சர்ச்சுக்கு, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நம்ம கொண்டாடணும், ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் சொன்னோம், அதற்காக இல்லை. வாழ்த்தணும், மனசார வாழ்த்தணும். ஆண்டவர் அறியாதவங்களுக்கெல்லாம் போய் சொல்லணும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், காட் பிளெஸ் யூ. நாங்கள்லாம் ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் நானும் எனது கணவரும் எங்கள் தெருவில் உள்ள எல்லா வீடுகளுக்கும் போவோம். கேக்கு மிக்சர்லாம் கொண்டு போய் எங்கள் தெருவில் ஃபுல்லாகவே ஆண்டவர் அறியாத மக்கள் தான். அவங்க வீட்டுக்கெலாம் நாங்களே உள்ளே போய் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு அந்த கேக்கு கொடுத்துட்டு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வருவோம். சில வீடுகளில் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுதாங்க. வீட்டில் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லுத வீட்டில் ஜெபித்து வருவோம். அதை விரும்பாத வீட்டில் ஹாப்பி கிறிஸ்மஸ் மட்டும் வாழ்த்துதல். அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த வருடம் என்ன நினைப்பாங்க? வருவாங்களா மேடம், வருவாங்களா வாழ்த்த, சார் வருவாங்க, எதிர்பார்ப்புகள். அப்போது எப்படி ஆண்டவர் நம்மளை தேடி வந்தாரோ அதை போல் நாம் தேடி போய் வாழ்த்த வேண்டும். கிறிஸ்து நமக்குள் பிறக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் ஆண்டவருக்கு அடிமை, இரண்டாவதாக தேடி போய் வாழ்த்த வேண்டும், மூன்றாவதாக பாருங்கள், மரியா சொல்கிறாங்க 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எனக்கு இது வேணும், இது கிடைச்சே ஆகணும்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கக்கூடாது. ஏசப்பா எனக்கு இது வேணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் உங்கள் சித்தம், உங்களுக்கு சித்தமானதை மட்டும் நீங்கள் எனக்கு தாங்க, உங்களுக்கு சித்தம் இல்லாதது எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி மரியா சொல்கிறாங்க, உம்முடைய வார்த்தை. எப்படி நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு பரிசுத்த ஆவியினால் ஒரு குழந்தை பிராணம் என்ன தேர்ந்தெடுத்தீங்களோ உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுது. இன்றைக்கு நாமும் மரியாளிடமிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் ஏசப்பா, என் விருப்பம்லாம் இல்லை, அவர் சித்தத்தின்படி ஆகும்போது எதுவுமே தீமைக்கு எதுவாக இருக்காது, எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். இப்போது இந்த மரியா சொல்கிறாங்க தேவதூதர்கிட்ட, இது எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஆண்டவருக்கு சித்தம் விட்டுட்டு நான்காவதாக ஒன்று செஞ்சாங்க, சகித்து கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. ஒருவேளை அதெல்லாம் நமக்கு பைபிளில் கொடுக்காமல் இருக்கலாம்.
என்னென்ன அவமானங்களெல்லாம் ஏற்படுத்தினாங்க பக்கத்தில் இருந்தவங்களும் அது நமக்கு பைபிளில் கொடுக்காமல் இருக்கலாம். நிச்சயமாக எத்தனை அவமானங்களையும் பெற்றிருப்பாங்க. ஆனாலும் எந்த இடத்துலையும் தன்னுடைய கணவருக்கு அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட கணவர்கிட்ட போய் அவங்க எதுவுமே சொல்லலை. எனக்கு இப்படி தேவதூதன் வந்தார், எனக்கு இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தவே இல்லை. ஒருவேளை அவங்க போய் சமாதானப்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த கிறிஸ்து ஒருவேளை மரியாவுக்குள்ளே இல்லாமல் வேற யாருக்காவது போய் பிறந்திருக்கலாம். ஏன்னா மனிதனுடைய சமாதானம் என்றைக்கும் சண்டையில் போய் தான் நிற்கும். ஏன்னா கண்டிப்பாக நியமிக்கப்பட்ட கணவன் சந்தேகப்படுவார்னு மரியாவுக்கு தெரியும். எந்த விதத்துலையும் போய் சமாதானப்படுத்தலை. அதே நேரத்தில் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் மரியாவுக்கு நியமிக்கப்பட்ட கணவன் யோசேப்பும் மனசுக்குள்ளே நினைக்காரு, இது எப்படியாவது மரியாவை தள்ளி விட்டுறணும், அவன் மேலே எந்த குற்றமும் சாட்டக்கூடாது, தள்ளி விட்டுறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கத தேவதூதன் மரியாவுக்காக போய் பேசுகிறாங்க. யோசேப்பே, நீ அப்படி நினைக்காத, தள்ளி விடணும்னு நினைக்காத, அவன் நல்ல பொண்ணு, அவளுக்குள்ளே பிறக்க போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லி யோசேப்பை சமாதானப்படுத்துகிறார். அதனால தான் யோசேப்பு மரியாளை தன்னோடு சேர்த்துக்கொள்கிறார். தன்னோடு சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே என்று தேவதூதன் தான் சொன்னார், மரியா சொல்லலை. இன்றைக்கும் சில பிரச்சனைகளில் நாம் போய் பேசவே கூடாது. ஆண்டவருக்கு தெரியும். யோசேப்பு நினச்சதே தேவதூதனை அனுப்பி ஆண்டவர் சரிப்படுத்த வச்சார்னா நம்ம ஆண்டவர் பாதத்தில் கதறி அழுதும்போது நமக்காக ஆண்டவர் போக மாட்டாரா? நமக்காக தேவதூதனை அனுப்ப மாட்டாரா? அதே இடத்துல நம்ம போய் பதிலுக்கு பேசினா பிரச்சனை பெருசாகுமா ஒழிய சிறிதாக ஒரு நாள் ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நமக்காக தேவதூதனை அனுப்புவார். கிறிஸ்து நமக்குள் பிறக்க வேண்டும் என்றால் சகிக்கணும். எதையும் சகிக்கும் போது மட்டும்தான் கிறிஸ்து நமக்குள் உருவாக முடியும், நமக்குள் வாழ முடியும், நம்மை அவருக்குள் வெளிப்படுத்த முடியும். அது இல்லாமல் நம்ம சுயத்தில் போனோன்னா எந்த காரியத்திலும் நம்ம ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த கடைசி காலங்களில் ஆண்டவருக்குரிய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிப்பதற்கு மரியாளை போல நாம் பிறரை வாழ்த்தி தாம் அடிமை என்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி சகித்து கொண்டு இருந்தால் நம்மை பார்க்கிறவர்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கடுத்து மரியா சொல்கிறாங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் என் ஆவி தேவனுக்குள்ள களி கூறுதான். யோசித்து பாருங்கள், இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மளாம் முக்கில் உட்காந்து யோசிப்போம், இதை எப்படி சரிப்படுத்துறது? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் இது பரிசுத்த ஆவியினால் தான் வந்ததுன்னு போய் சொல்லுவோமா? பெற்றோர்கிட்ட சொல்லுவோமா? கணவர்கிட்ட சொல்லுவோமா? இதை எப்படி சரிப்படுத்துறது? இப்படி தான் கவலைப்படுவோம். ஆனால் மரியா என்ன சொல்கிறாங்க? தேவனை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். மரியாட்டிருந்து கற்றுக்கொண்டது இது. நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு கிருபை பெற்றவள்கிறது, எவ்வளவு சரியானது பெற்றவள். இந்த மரியாள்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் நமக்குள்ளே வந்தால் தான் நமக்குள் கிறிஸ்து பிறக்க முடியும். நமக்குள் கிறிஸ்து பிறந்தால் தான் ஆண்டவரை அறியாதவங்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியும். அநேக புது ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள் கொண்டு வர முடியும். இன்றைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் நாம் இந்த செய்தியை மட்டும் கேட்டுட்டு போகாமல் மற்றவர்களிடம் போய் வாழ்த்து சொல்வோம். ஒன்றும் கொடுக்க கூட வேண்டாம், ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். ஒரு வாழ்த்து அட்டையை எடுத்துகிட்டு போங்க. வசனம், ஆண்டோடைய வசனம் இருக்கக்கூடிய ஒரு அட்டையை கொண்டு போய் கொடுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இனி தீங்கே காண மாட்டீங்க. இனி நீங்கள் துக்கமுகமாக இருக்க மாட்டீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்படி அவங்ககிட்ட வசனங்களை கொடுத்து இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு வந்து பாருங்களேன், ஆண்டவர் உங்கள் மூலம் எப்படி வெளிப்படுறான்னு. அதன் மூலம் எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவரை தேடி வருதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சொல்கிற இந்த வசனம் அந்த நேரத்தில் அவங்க ரியாக்ஷன் கொடுக்கட்டா கூட வீட்டில் உட்காந்து யோசிப்பாங்க, இதுவரைக்கும் எந்த தெய்வமும் நம்மகிட்ட இப்படி சொல்லவே இல்லையே, எப்படி இவங்க சொன்னாங்க. அப்போ ஏதோ ஒன்று அவங்க சிந்தனையில் கண்டிப்பாக ஆண்டவர் சின்ன கிரியையாக செய்வார். அதற்கடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்களை கொண்டு வந்துடலாம். இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் மரியாளிடமிருந்து நாம் இதெல்லாம் கற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கிறார், நமக்குள் வளர்ந்திருக்கிறார் என்று இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் அநேகரை நாம் வாழ்த்துவோம்.
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அவங்களுக்கெல்லாம் கொண்டு செல்வோம். எந்த வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோமோ அவங்கள வாழ்த்துவோம். அந்த வாழ்த்துக்கு அவங்க தகுதியாக இல்லையா என்பது நமக்கு மேட்டரே கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஊழியக்காரங்களை பற்றி, எந்த வீட்டுக்கு போனாலும் முதலாவது வாழ்த்துங்க. அந்த வாழ்த்துக்கு அவங்க தகுதியாக இல்லையாங்கிறத அவர் சொல்லலை. அது தகுதியாக இருந்தால் அந்த வாழ்த்து அவங்களுக்கு, இல்லைன்னா கிடையாது. அதனால் எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் வாழ்த்துங்க. காட் பிளஸ் யூ, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் அநேகருக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமில்லை எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் நீர் எங்களுக்கு மரியாள் மூலம் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, இந்த ஜாஷுவா டிவியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கெல்லாம் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசப்பா, மனதார நாங்கள் மற்றவங்களை வாழ்த்தும்படியான கிருபை மரியாளுக்கு கொடுத்தது போல் எங்களுக்கும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எந்த விதத்திலையும் எங்களுக்குள்ள பெருமை வந்துடவே கூடாது. நாங்கள் எல்லாரும் உமக்கு அடிமை என்ற மைண்டில் எங்களுக்கு இருக்கும்படியான கிருபையை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உங்களுடைய பிறப்பின் பண்டிகையிலிருந்து எங்களை எல்லாரையும் புது சிருஷ்டியாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மிகுதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள்.